இப்போ வந்துங்க அந்த பழம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், மாம்பழம். அது வந்து நல்ல பெரிய பழங்க, ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். இது நல்லா காயாக தான் வாங்கிட்டு வந்தது. படுத்துரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நேற்று வரைக்கும் நல்லா செவந்துருச்சு. இன்றைக்கி இதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த காம்பு பகுதிக்கிட்ட கொஞ்சம் லைட்டாக ஒரு இது ஆயிடுச்சு. இனிமேல் இதை வைக்க முடியாது. அதனால் இன்றைக்கி மத்தியானம் இதை வந்து கட் பண்ணி நம்ம குழம்பு ஊற்றிட்டு அடுத்து தயிர் இதெல்லாம் போடும்லங்க, அப்போ தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது மாம்பழம் ரொம்ப சூப்பர் காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தயிருக்கு மோர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். அடுத்தது கொண்டக்கடலை ஊற வைக்கும் போதுங்க, முதல் நாள் வந்து நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா நம்ம நல்லது. இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் அப்படி சுண்டல் தாளிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் காலையில் கூட நைட்டு மறந்துட்டால் காலையில் கூட ஊற போட்டுக்கலாம். அது முதல் நாள் நைட்டு ஊற போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த மொச்சை கொண்டக்கடலை இதெல்லாம். அடுத்தது ஒரு 11 மணி பழம், இந்த பழம் சாப்பிட்றதுக்குங்க இதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இனிமேல் க்ளீன் பண்ணி எடுத்து சாப்பிடணும். அப்போ நாங்கள் பழங்களை எந்த பழங்களோ டெய்லி ஒரு பழம் சாப்பிடுங்க. அதையும் அளவாக எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது தெரியும் பார்த்திங்களா. அந்த சுகர் பேஷண்ட் அப்படிங்கிறவங்கலாம் கொஞ்சம் லிமிட்டாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அளவாக தான் எடுத்துக்கணும்.